ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்எக்ஸ் பிளேயர்ல தமிழ் டப்பிங்ல இருக்க டாப் 10 சைனீஸ் ஹை ஸ்கூல் டிராமாஸ் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூப்பரான சைனீஸ் அண்ட் கொரியன் டிராமாஸ் அப்டேட்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல டாப் 10ல இருக்க டிராமா லவ் என்டியூர்ஸ். ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் டு லவ்வர் ஸ்டோரியோட நம்ம பழைய ஸ்கூல் லவ்வையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ரீவைண்ட் பண்ணி பார்க்க வைக்கிற ஒரு அழகான சீரீஸ் தான் இது. இதோட ஸ்டோரி என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்த 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்க ஒரு கேங், அவங்களுக்குள்ள ஒரு சூப்பரான பாண்டிங் இருக்கும். ஆனா ஹை ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஆக்சிடென்டால ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க கேங்ல இருக்க ஒருத்தருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. அப்ப அந்த கல்யாணத்துக்காக இந்த 6 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒன்னா மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்க அந்த பழைய காதல் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மறுபடியும் எப்படி திரும்ப ஸ்டார்ட் ஆகுது, அவங்க லைஃப்ல அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த டிராமாவோட ஸ்டோரி. இந்த டிராமால மொத்தம் 32 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ரன் டைம்ல பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் வரைக்கும் வரும். இதோட ஸ்கூல் டேஸ் அண்ட் ரியூனியன் சீன்ஸ் எல்லாமே போர் அடிக்காம செம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமா காலேஜ்லயோ இல்ல ஒர்க் பிளேஸ்லயோ நமக்கு என்னதான் புதுசா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாலும் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு எப்பவுமே ஒரு தனி ஃபீலும் தனி பாண்டிங்கும் இருக்குல்ல, அதை இந்த டிராமால ரொம்ப அழகாவே காட்டியிருப்பாங்க. உங்க பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸையும் அண்ட் அந்த அழகான நாட்களையும் நினைச்சு பார்க்க வைக்கிற ஒரு அழகான பக்காவான ஃபீல் குட் டிராமானா நான் இது சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல டாப் 9ல இருக்க டிராமா ஜென் இசட். மற்ற டிராமாஸ் மாதிரி இது வெறும் சாதாரண ஸ்கூல் ரொமான்ஸ் மட்டும் கிடையாது. ட்ரெடிஷனல் மெடிசனை பேக்ட்ராப்பா வச்சு ஒரு அழகான லைஃப் மெசேஜ் சொல்ற மாதிரியான சீரீஸ் தான் இது. இதோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயினான சன்டோட்டோ தனக்கு நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்டு எப்பவுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிக்குவா. அப்படி ஒரு நாள் அவ ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டும் போது யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்க மிஸ்டர் ரென் அவளை காப்பாத்துறாரு. அவளோட சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவளோட லைஃபை மாத்துறதுக்காக அவளை தன்னோட டிசிஎம், அதாவது ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் கோர்ஸ்ல சேர்த்திக்கிறாரு. அங்க அவளுக்கு கிளாஸ்மேட்டா வர்றது வேற யாரும் இல்ல, நம்ம ப்ரொஃபஸரோட பையனும் இந்த டிராமாவோட ஹீரோவுமான டியான்சன் தான். ஆரம்பத்துல இவங்க 2 பேருக்கும் நடுவுல பெரிய ஈகோ ஃபைட் நடக்குது. ஒருத்தர் பிடிக்காம சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா அந்த மெடிசன் கோர்ஸ்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி மெல்ல மெல்ல அவங்களுக்குள்ள இருக்க அந்த யங்ஸ்டர்ஸ் மைண்ட் செட்டுக்கும் ப்ரொஃபஸர் மாதிரியான பெரியவங்களோட சிந்தனைக்கும் நடுவுல இருக்க கேப்பும் குறைய ஆரம்பிக்குது. கடைசியில இவங்க 2 பேரோட லவ்வும் மெடிசன் கனவும் எப்படி சக்சஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த டிராமாவோட ஸ்டோரி. இந்த டிராமால மொத்தம் 40 எபிசோட்ஸ் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு எபிசோடோட ரன் டைம்ல பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் வரைக்கும் வரும். நம்ம ஜாவ் லூசி ஹீரோயினா நடிச்சிருக்க இந்த சீரீஸ்ல காமெடி, எமோஷன், லைஃப் லெசன்ஸ்னு எல்லாமே பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். முக்கியமா ஹீரோயினோட ஆக்டிங் அண்ட் காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹீரோவும் அவரோட ரோல்ல சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. எப்பவும் பாக்குற ஒரே மாதிரியான லவ் ஸ்டோரியா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான யூத்ஃபுல் மெடிசன் டிராமாவை என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல டாப் 8ல இருக்க டிராமா ஐ பிலாங் டு யுவர் வேர்ல்ட். இது ஒரு சூப்பரான ஃபேண்டசி டைம் டிராவல் சீரீஸ். சாதாரணமா எல்லாரும் லவ்க்காக தான் டைம் டிராவல் பண்ற மாதிரியான ஸ்டோரி எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா ஒரு பையன் தான் அம்மாவோட லைஃபை காப்பாத்த டைம் டிராவல் பண்ற மாதிரியான கதை தான் இந்த டிராமால நம்ம பார்க்க போறோம். இதோட ஒன்லைன் என்னன்னா, தான் அப்பா பண்ண கொடுமையால இறந்து போன அம்மாவோட லைஃபை எப்படியாவது காப்பாத்தணும்னு எதிர்காலத்துல இருந்து அவங்களோட ஸ்கூல் டேஸ்க்கே டைம் டிராவல் பண்ணி வரான் நம்ம ஹீரோ. அங்க வந்து தான் அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்க அவன் எடுக்கிற முயற்சியும் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த எமோஷனும் தான் இந்த டிராமா. ஒரு பையன் தான் அம்மாவோட லைஃபை எப்படி காப்பாத்துறான்னு ஒரு புது ஆங்கிள் இந்த ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த டிராமால மொத்தம் 20 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ரன் டைம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் வரைக்கும் வரும். டைம் டிராவல் கான்செப்ட்ல செம்ம எமோஷனலான அம்மா பையன் பாண்டிங்கையும் கூடவே ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரியும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததா டாப் 7ல இருக்க டிராமா மை அனாயிங் ரூம்மேட். இது 2023ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான சைனீஸ் ஹை ஸ்கூல் யூத் டிராமா. இதோட ஸ்டோரி எப்படின்னா, சிட்டில ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்க நம்ம ஹீரோ தான் சின்ன வயசுல இருந்த அந்த கிராமத்துக்கே ஸ்கூல் படிக்கிறதுக்காக வரான். அவன் வந்து ஜாயின் பண்ற அதே ஸ்கூல்ல தான் நம்ம ஹீரோயினும் படிச்சிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கும் பார்த்த சீன்ல இருந்தே சுத்தமா செட் ஆகல. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கே வந்து அவர் ரூம்லயே வாடகைக்கு தங்கி அவளுக்கு ரூம்மேட்டா மாறுறான். இதனால பயங்கரமா கடுப்பாகிற நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஹீரோவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படி ஆரம்பத்துல இருந்தே டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போடுற இவங்க கடைசியா எப்படி ஒன்னா சேர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிராமாவோட கியூட்டான கதை. இந்த டிராமால மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ஒவ்வொரு எபிசோடோட ரன் டைம்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா 30 to 40 மினிட்ஸ் குள்ள வரும். ஸ்கூல் டேஸ் மெமரிஸை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு கியூட்டான அண்ட் ஜாலியான லவ் ஸ்டோரியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சீரீஸ் ஒரு பெஸ்ட் சாய்ஸாவே இருக்கும். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல டாப் 6ல இருக்க டிராமா எம்பாரசிங் தி ஸ்டார்ஸ் டுகெதர்.
இது ஒரு சூப்பரான சைனீஸ் ஹை ஸ்கூல் ஃபேண்டசி டிராமா. இதோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயின் ரொம்பவே துருதுருன்னு இருக்க ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அவளோட அக்காவை சின்ன வயசுல ஏலியன் தான் தூக்கிட்டு போயிருச்சுன்னு ரொம்ப நம்பிட்டு இருக்கா. இதனால ஸ்கூல்ல இருக்க ஆஸ்ட்ரானமி கிளப்ல போய் ஜாயின் பண்றா. அங்கதான் ரவுடி மாதிரி சுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோவை மீட் பண்றா. ஹீரோ என்னதான் ரவுடி மாதிரி சுத்திட்டு இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டத்தை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு சண்டேல தான் மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில எப்படி மெல்ல மெல்ல லவ் ஸ்டார்ட் ஆகுது, அவங்களோட கனவுகளை எப்படி நனவாக்குறாங்க, அண்ட் முக்கியமா ஹீரோயினோட அக்காவை உண்மையாலுமே ஏலியன் தான் தூக்கிட்டு போயிருச்சா இல்ல அவங்களுக்கு வேற என்ன ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த டிராமாவோட கதை. இந்த டிராமால மொத்தம் 24 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ரன் டைம்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா 30 to 45 மினிட்ஸ் குள்ள வரும். ஒரு கியூட்டான ஹை ஸ்கூல் ஃபேண்டசி ரொமான்ஸ் கலந்த டிராமாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சீரீஸை தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல டாப் 5ல இருக்க டிராமா மை டெஸ்க்மேட். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி நம்ம கிளாஸ்லயே வந்து நமக்கு பக்கத்து சீட்ல உட்காந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஜாலியான கதை தான் இந்த டிராமா. இதோட ஸ்டோரி எப்படின்னா, நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஃபேன் கேர்ள். அவளுக்கு ஒரு ஃபேமஸான ஐடலான நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும். எதிர்பாராத விதமா அவளோட அதே கிளாஸ்ல அந்த ஹீரோவும் வந்து ஜாயின் பண்றான். அது மட்டும் இல்லாம அவளோட டெஸ்க்மேட்டாவும் ஆகுறான். ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ரொம்ப அமைதியா ஆட்டிடியூட் காட்டுற பையனா இருக்கான். இவங்களுக்கு நடுவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல எப்படி காதலா மாறுது அப்படிங்கிறது தான் இந்த டிராமாவோட மெயின் கதை. இந்த டிராமால மொத்தம் 30 எபிசோட்ஸ் இருக்கும். அதோட ரன் டைம்ல பாத்தீங்கன்னா 25 to 35 மினிட்ஸ் குள்ள வரும். கதை பெரிய லேக் இல்லாம ரொம்ப ஜாலியாவே போகும். அப்புறம் பர்சனலா சொல்லணும்னா எனக்கு இந்த டிராமால ஹீரோவை விட செகண்ட் ஹீரோவை தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஹீரோனோட கெமிஸ்ட்ரியும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால இந்த டிராமாவை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல டாப் 4ல நம்ம பார்க்க போற டிராமா யூ ஆர் டிசையர். ஏதோ ஒரு சிச்சுவேஷன் காரணமா பிரிஞ்சு போன லவ்வர்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அதே லவ் திரும்ப இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான் இந்த டிராமா. இதோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயின் அவங்களோட பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா கூட ஒரு புது சிட்டிக்கு வரா. அங்க இருக்க ஒரு புது ஸ்கூல்ல அவ ரவுடி மாதிரி இருக்க நம்ம ஹீரோ கூட டெஸ்க்மேட் ஆகுறா. ஆரம்பத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஆனா அவங்க பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுற அதே நேரத்துல அன்எக்ஸ்பெக்டடா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக வேண்டியதாகுது. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் படிக்க வரும்போதுதான் மறுபடியும் மீட் பண்றாங்க. அப்போ அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி லவ்வா மாறுது, அவங்க ஃபேமிலில நடக்கிற ப்ராப்ளம்ஸ் அண்ட் லைஃப்ல வர சேலஞ்சஸ் எல்லாம் அவங்க எப்படி கடந்து போறாங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸ். இந்த டிராமால மொத்தம் 30 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ரன் டைம் வரும். இதுல மத்த டிராமாஸ் மாதிரி தேவையில்லாத சண்டை எதுவுமே இல்லாம ஹீரோ ஹீரோனோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே மெச்சூர்டா இருக்கும். முக்கியமா இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா நல்லா ஜாலியா போகும். ஆனா அப்படியே இதோட செகண்ட் ஹாஃபோட எண்டிங் அண்ட் அதோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் போரிங்கா இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். மத்தபடி ஒரு நல்ல எமோஷனல் டீனேஜ் லவ் ஸ்டோரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமா இதை உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். டாப் 3ல நம்ம லிஸ்ட்ல இருக்க டிராமா புட் யுவர் ஹெட் ஆன் மை ஷோல்டர். ரெண்டு வெவ்வேறு கேரக்டர்ல இருக்கவங்க எதர்ச்சியா ஒரே அபார்ட்மெண்ட்ல ஒன்னா தங்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்குள்ள எப்படி லவ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த டிராமாவோட ஸ்டோரி. இதோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோயின் காலேஜ் முடிக்க போற ஒரு அக்கவுண்டிங் ஸ்டூடெண்ட். அவளுக்கு அட்வர்டைசிங் கம்பெனில வேலை செய்யணும்னு ஆசை. ஆனா அவளோட ஃபியூச்சரை நினைச்சு அவளுக்கே பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. இத பார்க்கும்போது நிஜமாவே இப்ப இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டை அப்படியே காட்டுற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிறப்போ ஹீரோயின் அவளோட ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வந்து அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்ட்ல தங்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அங்கதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அவன் ஒரு ஜீனியஸான பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் காலேஜ் டாப்பரும் கூட. இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஹீரோவும் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருக்கான்னு சொன்னா ஹீரோயின் அங்க தங்க மாட்டான்னு நினைச்சு அவங்க அம்மாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்த அவங்க கிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்க. ஹீரோயின் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அங்க ஹீரோ தங்கி இருக்கிறதே அவளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவுக்கும். ஹீரோயின் அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வருது. ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வர சின்ன சின்ன சண்டையும் அப்புறம் போக போக ஒருத்தர் புரிஞ்சுக்கிற விதம் எல்லாமே பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா நல்ல ஃபீல் குட்டா இருக்கும். ஹீரோயின் அவளோட லைஃப்ல எப்படி செட்டில் ஆகுறா, அவங்க காலேஜ் லைஃப் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த டிராமாவோட கதை. இந்த டிராமால மொத்தம் 24 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 40ல இருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் ரன் டைம் வரும். உண்மையை சொல்லணும்னா இந்த சீரீஸ்ல வர ஹீரோவோட
ஹீரோவோட அந்த கியூட்டான பொசசிவ்னஸ் சீன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஹீரோவோட அந்த சைலண்டான கேரக்டரும் ஹீரோயினோட எக்ஸ்பிரஷன்ஸும் நம்மள இந்த சீரீஸ் கூட அப்படியே டிராவல் பண்ண வைக்கும். ஒரு அழகான காலேஜ் லவ் ஸ்டோரிய எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா தாராளமா இந்த டிராமாவை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல டாப் 2ல நம்ம பார்க்க போற டிராமா அவர் சீக்ரெட். நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் லவ் நம்ம கண் முன்னாடி கொண்டு வர ஒரு கியூட்டான ஸ்கூல் லைஃப் லவ் ஸ்டோரி தான் இதோட கதை. இதோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோ படிப்பு விளையாட்டுன்னு எல்லாத்துலயும் கலக்கிற ஒரு காலேஜ் டாப்பர் அண்ட் ஸ்கூலோட கேம்பஸ் கார்டும் கூட. ஆனா நம்ம ஹீரோயின் படிப்புல கொஞ்சம் ஆவரேஜ், ஆனா எதையும் விட்டு கொடுக்காம எப்படியாவது சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரும் எதர்ச்சியா ஒரே கிளாஸ்ல ஒன்னா உட்கார வேண்டிய சிச்சுவேஷன் வருது. ஒரே கிளாஸ்ல படிக்கிற இவங்க 2 பேருக்கு இடையில ஆரம்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் போக போக அது அப்படியே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறுது. ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் அப்புறம் வேலைன்னு அவங்க கனவு நோக்கி ஓடுற அதே டைம்ல அவங்க லவ்வையும் எப்படி பிரேக் ஆகாம காப்பாத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட கதை. முக்கியமா இந்த டிராமாவோட தமிழ் டப்டு வெர்ஷன் ரொம்பவே நேச்சுரலா இருக்கும். அதுவே இந்த சீரீஸை பாக்குறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. ஹீரோவோட அந்த சீன் போடாத சைலண்டான அன்பும் ஹீரோயினோட கியூட்டான குறும்புத்தனமும் நம்மள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடும். இந்த டிராமால மொத்தம் 24 எபிசோட்ஸ் இருக்கு அண்ட் இதோட ரன் டைம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45ல இருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் வரும். உண்மையை சொல்லணும்னா சில இடங்கள்ல இந்த கதையோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் மெதுவா நகர்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம மத்த லவ் ஸ்டோரிஸ்ல வழக்கமா பாக்குற மாதிரியான சில சீன்ஸ் அங்கங்க வர்றது கொஞ்சம் மைனஸா தெரிஞ்சாலும் நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் நாட்கள் ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த அழகான நினைவுகளுக்காகவே கண்டிப்பா இதை நீங்க பார்க்கலாம். ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல டாப் 1ல இருக்க டிராமா When I Fly Towards You. யோசிச்சு பாருங்களேன், உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வே உங்க லைஃப்ல கடைசி வரைக்கும் வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பக்கா லவ் ஜர்னி தான் இந்த ஸ்டோரி. முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன யூ ஆர் டிசையர் டிராமால நடிச்ச அதே ஹீரோ தான் இந்த டிராமாலையும் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இதோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயின் சூசாசாய் எப்பவும் ரொம்ப ஜாலியா பாசிட்டிவா இருக்க ஒரு பொண்ணு. அவளோட ஸ்கூல் லைஃப்ல எதர்ச்சியா நம்ம ஹீரோ ஜாங் லூராங்க பாக்குறா. ஹீரோ எப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா படிப்புலயும் டாப்பரா இருப்பான். ஆனா யார் கூடயும் அவ்வளவா பேசாம ரொம்ப சைலண்டா ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பான். ஹீரோவை பார்த்த முதல் நாளே நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேல ஒரு கிரஷ் வந்துடுது. அவனோட அந்த சைலண்டான கேரக்டரை மாத்தி அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகி அவனோட லைஃப்ல எப்படி ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரா அப்படிங்கிறது தான் கதை. முக்கியமா இந்த டிராமாவோட தமிழ் டப்டு வெர்ஷன்ல இருக்க வாய்ஸ் ஓவர் அண்ட் டயலாக்ஸ் எல்லாமே ரொம்பவே கியூட்டா இருக்கும். ஹீரோவோட அந்த அமைதியான கேரக்டரும் அவனுக்காக ஹீரோயின் செய்யற சின்ன சின்ன விஷயங்களும் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இந்த டிராமால மொத்தம் 24 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜா 30ல இருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் ரன் டைம் வரும். இந்த கதையில தேவையில்லாத நெகட்டிவிட்டியோ இல்ல ரொம்ப எமோஷனலா கஷ்டப்படுத்துற மாதிரியான சீன்ஸோ எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த டிராமால வர்ற செகண்ட் லீட் கப்புளோட கெமிஸ்ட்ரியும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸை ஞாபகப்படுத்துற இந்த டிராமாவை மஸ்ட் வாட்ச்னு தான் சொல்லுவேன். இப்படி நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான இந்த அழகான சைனீஸ் ஹைஸ்கூல் டிராமாக்களை பார்த்த மாதிரியே இதே மாதிரி ரொம்ப கியூட்டான கொரியன் ஹைஸ்கூல் டிராமாக்களை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு கொரியன் ஹைஸ்கூல் டிராமாஸ் பார்க்க பிடிக்கும்னா அந்த வீடியோட லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். மறக்காம அங்கேயும் போய் செக் பண்ணி பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த டாப் 10 லிஸ்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிராமா எது, இல்ல நீங்க ஆல்ரெடி பார்த்த டிராமா எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான டிராமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சீரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.